ஹாய் வெல்கம் டு வள்ளி விலாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. ஸோ எல்லாருமே மட்டன் குழம்பு வச்சுருப்பீங்க. ஸோ நான் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒரு மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு சண்டேல இந்த இதை வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய் நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுது, ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால காலையிலேயே சமைச்சு முடிச்சிடணும். ஸோ நான் இன்னைக்கு லேட்டாக தான் செஞ்சேன், சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு மஞ்சத்தூள் பெப்பர் மட்டும் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். ஸோ இந்த வேக வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அந்த தண்ணி எடுத்து உப்பு போட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊற்றலாம், ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையானது நான் சொல்லிடுறேன். ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்ருக்கேன். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங்கள் வீட்டில் இப்போ காலி ஆகிடுச்சு. எப்போவுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ காலி ஆனதுனால மறுபடியும் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தனியாக எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மிக்சிலேயே நான் போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, சோம்பு, பட்டை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஊற வச்ச முந்திரி கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். அதில் இது மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் நான் தான் இந்த சிக்கன்லாம் கழுவேன். சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசு கிடையாது, ஒரு 15 வயசு 14 வயசு. அப்பயே எனக்கு இந்த சிக்கனு மீன்லாம் கழுவுறதுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மேரேஜ் ஆனவங்க கூட சில விஷயம் அதாவது கழுவ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் மீன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, கறி வாங்கிட்டு வந்தாலும் சரி, சரி கறின்னு சொல்ல முடியாது, மீன் வாங்கிட்டு வந்தால் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அங்கே அதுக்கு அவ்வளோ டைம் நம்ம தனியாக ஒதுக்கி, அது மட்டும் இல்லாமல் அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குறது தனியாக சார்ஜ் கொடுத்துடுவாங்க, அந்த மாதிரி. சரி ஓகே, இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. எப்போவுமே சில பேர் பண்ணுறாங்க, வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அடி பிடிக்கும் குழம்பு. அந்தமாரி பண்ணாமல் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் அந்த பட்டை எல்லாம் போட்டிருப்பீங்க ஆல்ரெடி. எண்ணெய் சூடானதுக்கப்புறமும் பட்டை எல்லாம் போட்டு ஸ்டார் பூ போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் அந்த கறி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கறி மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட போகிறோம். ஸோ கறி குழம்புனாலே முருங்கைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடலாம். ஸோ என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லாததுனால முருங்கைக்காய் போட்டேன். முருங்கைக்காய் வதங்கும் போது தானே போடுவாங்க, இவங்க எப்போ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த சிக்கனும் முருங்கைக்காவும் வதங்கும் போது அந்த ஃப்ளேவர்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராது. நீங்கள் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதுதான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நடுவில் சேர்த்துக்கல. வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் எல்லோ கலராக தெரியுது, ஆனால் நேரில் ரெட் கலராக தான் இருக்கும். மிளகாத்தூளே ரெட் கலராக தான் இருக்கும், ஆனால் ஃபோனில் ஏன்னு தெரியல எல்லோ கலராக தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மிக்ஸிலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி வேக வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஃபைனலாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம், வேணா தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டால் மட்டன் குழம்பு ரெடி. ஓகே பாய். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம். ஓகே.